ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு கருவாட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். உங்கள் மதிப்பு தெரியாதவர்களிடம் உங்கள் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாது. எனவே கவனமாக தள்ளியே இருந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இப்போது நான் இதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். எதுவும் தாளிக்க போகிறதில்ல, சும்மாவே போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தை. இது நான் இறாலோட அந்த கருவாடை எடுத்துருக்கேன். அதாவது இதுக்கு பேர் சென்னாக்குண்ணின்னு சொல்லுவாங்க. இதோட தலை வாலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்திருக்கேன் இந்த இறாலை. இதுதான் அந்த இறால் சென்னாக்குண்ணி அப்படின்னு சொல்கிறது. இதை நீங்கள் ஒரு வேளை க்ளீனாக கிடச்சிதுன்னா நீங்கள் சும்மா தண்ணியில் சுடு தண்ணியில் மட்டும் போட்டு ஒரு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த கவுச்சி எல்லாம் போயிடும் சுத்தமாக. அதை வடிகட்டி நல்லா 2 தடவை அலசிட்டு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரொம்ப செவக்க வேண்டியதில்லை. இப்படி லேசாக லைட்டாக மாறினா போதும் வெங்காயம் கண்ணாடி மாதிரி. இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போது பீர்க்கங்காய் எடுத்துருக்கோம். இது ஒரு 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அதை இதில் போட்டுக்கணும். இந்த பீர்க்கங்காய் 2 நிமிஷம் வணங்கட்டும் நல்லா. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். கொஞ்சம் உரப்பு கொஞ்சம், அதாவது காரம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா போட வேண்டாம். இதுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இந்த இறாலை போட்டுக்கலாம். நான் இது 50 கிராம் இறால் எடுத்திருக்கேன். இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 சிட்டிகை கரம் மசாலா போட்டுக்கலாம். ஓகேங்களா? எப்பயும் கருவாட்டுக்கெலாம் கரம் மசாலா போட மாட்டாங்க. நாம் இப்போ இது கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். பீர்க்கங்காயோட இந்த கருவாடு சேர்த்து செஞ்சுருக்கோம். இது செஞ்சு பாருங்கள் எல்லோரும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் 2 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டு அப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க பார்த்துட்டு. ஓகேங்களா? இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட பீர்க்கங்காய் இறால் கருவாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை சர்வ் பண்ணி காட்டுறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். வெரி வெரி சிம்பிள், வெரி வெரி டேஸ்டி. ஓகே, நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் இறால் கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் சப்பாத்தி, புல்கா, அப்புறம் சாப்பாட்டில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் சாப்பாட்டுக்கு ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கூட தொட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.